நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கிராமத்து வீட்டுக்காரர் பையனை கல்யாணம் பண்ணனால வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு சார்? அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்னும் கூட என்னால மாத்த முடியலைங்க சார். ஏன்னா அவரு நான் கிராமத்துக்கு போறப்போ ஒரு இத்து போன ஒரு லுங்கி கட்டிட்டு இருப்பாருங்க சார். அது இங்கே கட்டிப்பாரு, பாதி முட்டி நம்ம சாக்ஸ் எல்லாம் போடுறோம் சார், அது மாதிரி முட்டி மேல வரைக்கும் லுங்கியை கட்டுவாரு, அசிங்கமா கட்டுவாரு. அதுக்கப்புறம் கூட நான் சொல்லுவேன், லைட் பேண்ட் போட்டிங்கன்னா டார்க்காக ஷர்ட் போடுங்க, அது மாதிரி இது பண்ணி போடுங்கன்னு சொல்லுவேன். அவர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க சார். வேற என்ன சிக்கல் சார்? அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க சார், +1 +2க்கு எடுக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா அழகாக ஃபேன் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஷூ ஷாக்ஸ் போட்டு நல்லா முடிக்கெல்லாம் டை அடித்து போகணுன்னு ரொம்ப ஆசை சார். எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்கேன், சாப்பிடாம இருந்திருக்கேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எவ்வளோ அநியோன்யமாக எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், பட் கேட்கவே இல்லை சார். ஏன்னா அவங்க ஹையர் செகண்டரி எடுக்கிறாங்க, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்ட்டு. என்னோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே இதுதான் சார். ஏன் சார் இதில் என்ன இருக்குது? டை தான் அடிச்சுட்டு போங்களேன். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ 58 இயர்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர் ஆயிடணும். வயசை கம்மி பண்ணுறதுனால என்ன சார் இருக்குது? வயசை கம்மி பண்ணல, ஒரு டை அடிச்சுக்கிட்டு ஒரு மனைவி உங்க கூட வாழறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் உங்க கொடுக்குறாங்க. இது ஒன்றும் குற்றமோ குறையோ கிடையாது. டை அடிச்சுக்கலாம், அது ஒன்றும் சட்டவிரோதமான செயலும் கிடையாது. அதை செஞ்சுக்கிட்டா என்ன? கிராமத்து சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால அப்படியே அந்த கிராமத்துலேருந்து வந்ததுனால அந்த சிம்பிளாகவே இருக்கணும்னு அப்படியே சிம்பிளாக இருக்கணும்னே பழகியாச்சு சார். அதை வந்து மாற்ற முடியல சார். பஸ்லலாம் போனோம்னா அப்பா பொண்ணான்ற மாதிரி கூட கேள்வி வரும் சார். எத்தனையோ நாள் நைட்டில் அழுதுருக்கேன் சார். நான் டை அடிக்கிறேன் பிடிக்கல சார். அதான் அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? அப்புறம் சார் வெளியே வேலைக்கு அனுப்பல சார். வெளியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுனால வெளியே வேலைக்கு போகக்கூடாதுன்றது ஒன்று. ஏன்னா சுயமாகவும் எதுவும் பண்ண விடலை சார். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஏதாவது நமக்கு வேலைக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வந்துருமோ கவர்மெண்ட். அது ரீசன் இல்லை சார், அது ஒரு ரீசன்னா கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களை பார்த்துட்டு பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னாங்க. பிள்ளைங்களை பார்த்துட்டு எல்லா லேடிஸும் அப்படி தான் வெளியே அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்கிறாங்களா, நீ மட்டும் ஏன் சொல்கிற? பேசாமல் வீட்டில் சமைச்சிட்டு வீட்டில் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் இவங்ககிட்ட பைசா இருந்து கூட என் தம்பிங்க கிட்ட தான் லோன் வாங்கி தான் ப்ளே ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணதே. ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவேன், ஏதாவது பின்னாடி வந்து பிரச்சனை வருமா என்னமான்ட்டு. ஆனால் அதுக்கடுத்து வந்து சப்போர்ட்டை தான் இருப்பேனே தவிர இப்போ அவங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணது நல்லா ஹிட் பண்ணவொன்னே சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்னோட இதை வந்து நல்லா ஹிட் பண்ணி கொண்டு வந்தவொன்னே சப்போர்ட் பண்ணாங்க. ஆரம்பிக்கும் போது எதுவுமே ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கும் மீறி தம்பிங்க கிட்டலாம் வாங்கி எல்லாம் பண்ணி ஆரம்பித்து ஹிட் பண்ணவொன்னே தான் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா ஏர்ன் பண்ணவொன்னே. இப்போ என்னோட ஏர்னிங்லாம் பிள்ளைங்க மெடிக்கல் 2 பிள்ளைங்களும் டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. என்னோட ஏர்னிங் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அவங்களுக்கு. இல்லைங்க சார், இந்த இப்போ இவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டும் என்னுடைய ஃபீல்டும் வந்து ஒன்றும் சேம் தான். என்ன டீச்சிங் லைன் சம்மந்தப்பட்டது, அதனால தான் பயப்படுறது. ஆனால் அந்த இது எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுனால நானும் சப்போர்ட்டபுளாக தான் இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இப்போ இல்லை. ஆனால் உங்களால் கன்வின்சிங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஏன் அதை மறுத்தீங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியல. இன்னும் மேபி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டாக இருக்கலாம். நம்ம பார்த்த வீட்டில் அம்மா வந்து வீட்டில் தான் இருந்தாங்க, நம்ம மனைவி அப்படி இருக்கட்டும்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம், தெரியலை. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார், முடிக்கு மட்டும் டை அடிக்க சொல்லுங்கள் சார். முடிக்கு மட்டும்? இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இருக்கு, முடிக்கு ஒரு டையை தான் அடிச்சுட்டு போங்களேன். அது ஏன்னு கேட்குறேன், கொடுங்க. இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, அவர்கிட்ட கொடுங்களேன் சத்த. டை மட்டும் ஏன் அடிக்க மாட்டேங்க? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நான் பதில் சொன்னேன் இல்லை சார், நானாக இருக்கணும், மற்றவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம எப்படி இருக்குமோ அதே இது நேச்சுரலாக இருக்கணுங்கிறது ஆசை. இல்லை நானாக இருக்கணும் அப்படின்னா கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டியது இல்லைல்ல. இல்லை, இந்த லாஜிக்கை இப்படி திருப்புவோமே, இப்படி திருப்பி பார்ப்போமே. நீங்கள் ஒரு கிராமத்து ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஆனால் உங்கள் சுயத்தை அவர் தடுத்தது உங்களுக்கு கோவம் வரலையா? நான் ஒரு அறிவாளி, நான் வேலைக்கு போகிறத நீ ஏன் தடுத்தேன்னு தானே இவ்வளோ தூரம் நானும் உங்களை மறுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கோவமாக பேசுகிறதுனால நான் உங்களை தடுத்து நானே கேள்வி போட்டேன். ஆனால் நீங்கள் ஏதாவது கூட குறைச்சி வார்த்தையை விட்டீங்க, நான் என்ன பண்ணுறது பயந்து. ஆனால் உங்கள் சுயத்தை அவர் தடுத்தது உங்களுக்கு கோவம் வந்துச்சா? ரைட்டா? உங்கள் சுயத்தை நீங்கள் படித்தவங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னதை அவர் தடுத்தது உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் மட்டும் அவர் சுயத்தை தடுக்கிறது எப்படி? அப்போ கல்யாணம் பண்ணாமல் நீங்களும் தான் சும்மா இருந்திருக்கணும் இல்லையா? அவர் அவராக தான் இருக்குன்னு ஆசைப்படுறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் மட்டும் உங்கள் சுயத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை போராடி கஷ்டப்பட்டு நீங்கள் சுயமாக நிற்கிறீங்க. அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, சுயமாக இருக்க, அவர் நல்லா அழகாக இருக்காருங்க. ரொம்ப சிம்பிள். நீங்களாக இருக்க முயற்சி பண்ணுறது எப்படி நியாயமோ அது மாதிரி அவராக இருக்க முயற்சி பண்ணுறதுல எந்த வகையிலையும் தப்பு இல்லை. எஸ், அவர் அத்தை மகன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படலை. இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலில் போயிடுவேன். எங்கள் வற்புறுத்தி என்னை கட்டாயக்கு திருமணம் கட்டி வச்சாங்க அம்மா வீட்டில். ஓகே.
அது கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி இவருக்கு ஜாஸ்தி படிப்பு இல்லை, நாம் படிச்சிருக்கோம், நாம் வேலைக்கு போகலாம், நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து குழந்தை பிறந்தா அதுங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்றதுக்காக வேலைக்கு போகணுன்னு சொன்னேன் சார். வேலைக்கு போகக்கூடாது, என்னோடய வருமானத்தில் தான் நீ குடும்பம் பண்ணணும், எந்த காரணத்தை கூட நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கட்டுப்படுத்திட்டேன் சார். என்னோடய படிப்புக்கு அப்போ சார் 1982லேயே சுமித் கம்பெனியில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு 350 ரூபா சேலரி எனக்கு வந்தது சார். அன்னைக்கு எங்கள் அண்ணா கல்யாணம் முடியல, வேலைக்கு அந்த ஆண் வர்க்கங்கிறது இது பெண்களை அடிமைப்படுத்துறது என் குடும்பத்தில் நடந்தது சார். வேலைக்கு போகக்கூடாது, என்னென்னா வேலைக்கு போனால் யாருன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுவாங்க, இழுத்துட்டு ஓடி போயிடுவேன், ஜாதி விட்டு ஜாதி போயிடும். அப்போ குடும்ப மானமே கப்பல் ஏறிடும், போகக்கூடாதுன்னு தடுத்தார் எங்கள் அண்ணன், என் லைஃபை கெடுத்தார். ஒரு கல்யாணம் வரைக்கும் தான் உங்க அண்ணனால உங்களை தடுத்து நிறுத்த முடியும், நோ சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தடுக்கிறது அதே தானே சார் இவரும் பண்ணினார். சரி, வேலைக்கு போகக்கூடாது, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார், நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, போய் நான் சம்பாதிச்சாதான் நம்ம குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்து அதனால என்ன ஆயிடுச்சு, என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியல. நான் கிராமத்தை சேர்ந்தவன், 5 பேர் அண்ணன் தம்பியோட பிறந்தவன், நான் கிராமத்துக்கு நான் உன்னை கல்யாணம் முடிஞ்சு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி என் பொண்டாட்டி அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே என்னடா வேலைக்கு போகிற பொண்டாட்டி ஒரு மாதிரியாக பேசுவாங்க, வேலைக்கு என் பொண்டாட்டி அனுப்பிட்டு நீ என்னடா வீட்டில் பண்ண உட்காந்துட்டு இருக்கேன்னு பேசுவாங்க. வேலைக்கு போகக்கூடாது. அதாவது ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவங்க வேலைக்கு போகாதனால இன்னைக்கு புரண்டு போச்சு, பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி போயிட்டோம், நிம்மதி இல்லைங்கிறாங்க. மேரேஜ் ஆகாமல் 250 ரூபா சம்பளம், இந்த சம்பளம் தான் நீ குடும்பம் பண்ணணும், ஏதாவது உனக்கு அரிசி மிளகா தூள் எல்லாம் நான் பண்ணுறேன், நீ ஏன் வேலைக்கு போகணும், நான் பார்த்துரு, அது வந்து என்ன கேளு. இல்லை அது சரிதான், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமே என்ன கேளு, நான் பண்ணுறேன், இன்னும் எதுக்கு வேலைக்கு போகணும். என்ன வேணும் வேணாங்கிறது விஷயம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சது, போயிருந்தா 2 பேருமா சேர்ந்து நல்லா குடும்பத்தை வளர்த்துருக்கலாங்கிறாங்க. அவங்க பெரிய அண்ணன் வேலை கிடைக்கும் போது அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சரி கல்யாணம் பண்ண பாரு என் இஷ்டம், ஆனால் வேண்டாம் வேலைக்கு வேண்டாம், அதான் ஏன் வேண்டான்னு சரி. எனக்கு வந்து ஊர்லேருந்து அரிசி பருப்பு எல்லாம் வரும், அது வரும்போது இது எதுக்கு வேஸ்ட்டாக வேலைக்கு போகணும், நீ வந்து வரும்போது தனிஞ்சு வரும், அந்த 2500 நீ ஒன்று தனிஞ்சு வரும் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இல்லை விஷயம் என்னன்னா, இப்போ 2 பேர் வேலைக்கு போன குடும்பங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கலாம், நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல, அந்த அளவு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கா? அது அப்போ வந்து அவங்க என்ன அண்ணன் பசங்க வந்து அப்பா அம்மாவுக்கே துட்டு கொடுத்து தான் சாப்பாடு போட்டாங்க, அவங்க எப்படியே பண்ணிட்டாங்க. எல்லாருமே வெளியாளுங்களை பத்தியே பேசுறீங்க, உங்களை பத்தி ரொம்ப சிம்பிள் சார். உங்க மனைவிக்கு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, குடும்பத்துக்கு பொருளாதார தேவை இருந்துச்சு, 2 பேர் வேலைக்கு போயிருந்தா குடும்பத்தை நல்லா இன்னும் கொண்டாந்துக்கலாம். அப்படி இருந்து உங்க மனைவியே வேணாம் வேலைக்கு போகாத நீ இங்க இருன்னு ஏன் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நான் வந்து எதுக்கு சார் வேண்டாம், எதுக்கு வேலைக்கு நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமே கேளு, நான் பார்த்துக்கிறேன். அது புரியுது, ஆனா அவங்க வேலைக்கு போறதுக்கான தகுதியோடையும் உங்களுக்கு தேவையும் இருந்தப்ப அவங்க இருக்குது போறாங்க சொந்த வீடு. இப்போ பொண்ணு கல்யாணம் ஆயிடுது, இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை கட்டி நம்ம போகலாம், வேலை செய்யல இருக்கு வேணா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும். இல்லை சார், இதே அவங்க ஸ்கூல்லே எனக்கு டைப்பிஸ்ட் போஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க சார் கல்யாணம் ஆன புதுசில். இவர் என்ன கேட்டார், நீ கால் மேலே கால் போட்டுட்டு கால் ஆட்டிட்டு காஃபி வாங்கி சொல்வேன், நான் உனக்கு வாங்கி வந்து கொடுக்கணுமா, அதனால் வரக்கூடாது, வேலைக்கு வரக்கூடாது. இது நீங்க பதில் சொல்லி தான் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 2 பேர் ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடாது சார். அவன் ஏதாவது சொல்லுவான், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, ஊர்லேருந்து அரிசி வரும், அதை வாங்கிட்டீங்களாம், கூலோ கஞ்சியோ இருக்க காசை வச்சு குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொண்டாட்டி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னா என்ன, அதை மட்டும் தாங்கிக்க முடியாது. கால் போட்டு சரி தனியாக இருக்கும்போது உட்காரு. இல்லை லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களா, அப்போ நகரம் முன்னே இருந்தானே, அப்போ சென்னையில் அதை மதிக்கிறவன் அதுபடி வளர்றவன் நல்லா வளர்ந்துருவான், நல்லா தானே இருப்பாங்க அவங்க. சரி வீடு தானே இருப்பீங்க. நம்ம சரி எது பொண்டாட்டி போய் சம்பாதிச்சு நாம சாப்பிடக்கூடாது, இருக்கட்டும் வீட்டாட இருக்கட்டும், படிக்கிட்டோம் சாப்பிடே இருந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இல்லை எனக்கு அதுதான் புரியலைங்க, என்னன்னா ஊர்லேருந்து அண்ணன் தம்பி அனுப்பக்கூடிய அரிசியை பொங்கி திங்கலாம் ரைட்டா, கூலோ கஞ்சியோ குடிச்சுப்புட்டு சும்மா கிடக்கலாம் ரைட்டா, இப்படி சொல்ற இந்த கிராம மனசு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மனைவி படிச்சிருக்காங்க வேலைக்கு போட்டு நினைக்கக்கூடிய ஒரு நகர மனசு இருக்கு. சென்னை முன்னேறிடுச்சு, சொந்த வீடு வாங்கிருச்சு, நீங்க வாங்க முடியல தானே, உங்க பொண்ணு வேலைக்கு போனா உங்களுக்கு ஓகேயா? பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமே அது உங்க பொண்ணு சார் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா? மேரேஜ் ஆனால் அவன் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வேலைக்கு போகிறேன் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு, நீ வேலைக்கு போய் அவசியம் கிடையாது, நீ வீட்டில் உட்காரு, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், போகக்கூடாது. ஒரே மாப்பிள்ளையும் சொல்லிட்டாரு. ஓகே, ஆனால் அப்படி அவர் சொன்னது ஓகே உங்களுக்கு, உங்கள் பொண்ணு படிச்சிருக்கு நல்லா வேலைக்கு போகலாம். அது என் பொண்ணு இவ்வளோ படிச்சுக்கிறதுனால என் மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போகணும். சரி, அப்படி உங்கள் பொண்ணு சொல்லல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி அப்படியே சரி, வீட்டில் வந்து புருஷன் வராரா சாப்பாடு போட்டு சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான் அவ்வளோ. அது வாழணும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், மாப்பிள்ளை வந்து ஏன் வேலைக்கு வேணான்னு சொன்னார்னா,
அவர் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன் ஆஃப் த பார்ட்னர் விழுப்புரத்தில். அதனால ஒரு எம்டியோட ஒய்ஃப் வேலைக்கு போகிறதா அவருக்கு வந்து கொஞ்சம் இது என்ன காமெடியாக இருக்குது? இப்போ உங்கள் பக்கத்துலேயும் பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டார். அதனால வேண்டாம். இல்ல அப்ப பணத்துக்கு மட்டும் தான் வேலைக்கு போறதா? நீங்க எனக்கு புரியவே இல்ல. அவர் இப்ப அவங்க இல்லம்மா, உங்க மருமக புள்ள நான் ஒரு இதுல வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நான் எம்டியா இருக்கிறேன், நீ வேலைக்கு போனா எனக்கு அசிங்கன்னு அவர் சொல்றது சரினா, நான் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நீ வேலையை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அந்த அதிகாரி என்னை திட்டத்துக்கு ஒன்னே திட்டுவான், ஒன்னே திட்டுட்டு கரை வச்சு என்னை திட்டுவான்னு அவர் சொல்றது சரிதானே? இல்ல இல்ல அவர் இப்ப பொண்ணு வந்து இப்ப இன்னைக்கு டெலிவரி டேட் இல்லையா? ஆஃப்டர் இப்ப நீங்க அவரை மாதிரி பேசுறீங்க சம்பந்தம் இல்லாம. வேலைக்கு போவேனான்னு சொல்ற மருமக நல்லவனா இருக்காரு, வேலைக்கு போவேனான்னு சொன்ன புருஷன் மட்டும் எப்படி கெட்டவரா இருக்காரு? சார் வேலைக்கு போனா அவர் வந்து இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லையே சார். அவர் ஒரு நல்லது எனக்கு ஒரு விஷயம் இல்லையே. ஒரு பெண் வேலைக்கு போறது முழுக்க முழுக்க உரிமை சம்பந்தப்பட்டதா பணம் சம்பந்தப்பட்டதா? உங்களுக்கு கோவம் வந்து பணம் மட்டும் கிடையாது, ரைட்டு தானே? உங்களுக்கு வேலை போறதுக்கான தகுதி இருக்கு, நீ என்ன எப்படி வீட்டுக்குள்ள மடமாக்கி உட்கார வைப்பாங்கிறதா உங்க கோவம். கிராமத்தால் செஞ்சா மட்டும் குத்தங்கிறீங்க, அதே சிட்டில இருந்து ஒருத்தர் செஞ்சா அதுக்கு பேர் அட்வைஸிங்கிறீங்க. என்ன லாஜிக் இது? இப்ப அவள ஒரு வேலைக்கு போறானா வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அந்த வேலை இல்லாதவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம், இல்லாதவங்க படிச்சிட்டு போறோம் சார். அந்த வேலை என்னமா இப்போ ஒரு வேலைங்கிறது வந்து ஃபைனான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்ல, அது உங்களை பொறுத்த வரைக்கும் தான். வேலைக்கு போறதுங்கிறது ஒரு மருத்துவருடைய அறிவு சார்ந்த உணர்வு சார்ந்த விஷயம்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கும். ஓகே, வேற கிராமத்துக்காரரை திருமணம் செய்ததால் சிக்கல் அவங்களுக்கு வந்து ஸ்டடி மைண்ட் இருக்க மாட்டேங்குதுங்க சார். எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஃபினான்ஷியலாக இதுவானதுன்னு வேலைக்கு யாரோ சொன்னாங்களாம், படித்த பொண்டாட்டியை வச்சுருக்க வேலைக்கு அனுப்புனாங்க. அதனால் இவர் என்ன வேலைக்கு போங்கன்னு சொன்னார். நான் வேலைக்கு போனேன். அப்போ வந்து 1.5 வயசு குழந்தை எனக்கு இருந்தது. அது வந்து 2.5 வயசு வரைக்கும் பேசவே இல்லைவா, அம்மானு கூட கூப்பிடலை. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், க்ரீச்சில் விட்டுட்டு போவோம், அந்த மாதிரி இருக்கவும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்து அஃபெக்ஷனுக்கு இயங்குது, அதனால் அந்த குழந்தை வந்து அம்மா இதுவெல்லாம் வேணும்னு ஒரு எதிர்பார்க்கறதுனால அந்த குழந்தை பேச மாட்டேங்குது, இது வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்பான குழந்தையா இருக்குன்னும் போது அவர் என்ன பண்ணிட்டார், உடனே டாக்டர் சொன்னாங்கங்கிறதுக்காக உடனே நீ வேலையை விட்டுரு அப்படின்ட்டார். ஸோ அன்னைக்கு நான் வேலையை விட்டுட்டு, சரி அவர் சொன்னதை நானும் கேட்டேன். வேலைக்கு விட்டுட்டு 2.5 வயசில் பேசாத என் பிள்ளைய 3 வயசு இருக்கும்போது திருப்பி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது 50 திருக்குறள் சொன்னா சார். பாலும் தெளித்தேனும் சொன்னேன். அதை மாதிரி ஸ்டேட் கேபிட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து 6 மாதத்துக்குள்ளே ட்ரெயின் பண்ணேன். அப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு வந்து அடுத்ததும் பெண் குழந்தையாக பிறந்தது. 2 பெண் குழந்தைங்களையும் வந்து நான் வளர்க்குறதுலேயே வந்து கேர் எடுத்தேன். அப்போ அவருக்கு அது நல்லா இருந்தது. பட் ஃபினான்ஷியலி நாங்கள் கொஞ்சம் பேக்ரவுண்டில் தான் இருக்கோம். இப்போ அவருக்கு என்னென்னா பிள்ளைங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்களாம் உட்காந்து படிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனா அவரால் என்னை டேரெக்டாக வேலைக்கு போகணும்னு சொல்லவும் முடியல. ஆனால் என்ன பண்ணுறதுனா நாங்கள் எங்கன்னா வெளியில் போகும்போதோ இல்லை ஏதாவது போகும்போதோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக கை காமிச்சு அவங்க வந்து கவர்மெண்ட் நர்ஸு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு 2 வீடு இருக்குது, இவங்க வந்து இதில் வேலை செய்கிறாங்க, ஆனால் அப்புறம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு வேளச்சேரியிலே ஒரு பெரிய ஃப்ளாட் வச்சுருக்காங்க. இது வந்து டைரெக்டாகவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் வந்து குத்திக்கிட்டே இருக்காரு. இப்போவும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு தயார், ஆனால் வந்து இப்போ 2 பெண் குழந்தைங்கன்னும் போது அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணுமேங்கிறதுனால இப்போ நான் போக மாட்டேங்கிற ஒரு ஸ்டடி இதில் இருக்கேன். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒய்ஃபால் எந்த வருமானம் வரலையே, அதனால் நம்ம ஒரே ஆள் வந்து பாடுபட வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வேதனைப்படுறாரு. அதை வந்து சில நேரங்களில் எரிச்சலாக காட்டுறாரு. அந்த நேரம் அது நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக என்னை வேலை விட சொல்லிட்டு இப்போ அதை குத்தி காட்டுறதுங்கிறது வந்து சொன்னதற்கு நேர் எதிரான ஸ்டோரி. ஆனால் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கு.